ஹாய் லகின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஹாப்பிலி சேஃப்லி சென்னை ரீச் ஆகிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஒன் டே சென்னையில் தான் இருக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக வேக்கப் போயிட்டு கிரவுண்டுக்கு போகிறதே ஒரு தனி ஃபீல் இல்லை, அப்படி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. உள்ளே வந்து பார்த்தா மாம்ஸ் சின்சியர் ஒர்க் பண்ணிருந்தாங்க. இவங்க தான் என் மாமானா அக்கா ஹஸ்பண்ட். இவர் மாமான்னு சொல்கிறோட நல்ல மென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட லைஃப் ஸ்டைலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்கும். நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு இருக்க டெக்னிக்கல் நாலேஜாக இருக்கட்டும், ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், நம்மகிட்ட எப்பவுமே ஷேர் பண்ணிப்பாங்க. அதுதான் இப்போ பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்ன, மாமா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நான் சென்னை வந்தது மாமாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள மீட் பண்ண தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ பைக் டாக்ஸி புக் பண்ணி நம்ம இன்னொரு ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்ப போகிறோம். அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு வந்தோடனே கிளம்பியாச்சு. அங்கேருந்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டோம். ஆமாம், சாரு பாக்ஸரு, என்னோட காலேஜ் ஃப்ரெண்டுவேன். அப்படியே ஷாக் ஆகிட்டான். நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பி இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறதோட பெருசு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. நீ பேர் சொல்லி கூப்பிடுங்களா? பெருசு சொல்லுப்பா. அது மாதிரி எங்கள் பேட்சோட பெருசு இந்த ஆளு தான். காலேஜ் பியூட்டி அப்படிலாம் எதுவும் இல்லை. மேடம் எல்லோரும் மொபைல் வாங்கி அப்படி சேவ் பண்ணி வச்சுருவாங்க, காலேஜ் பியூட்டின்னு. அப்புறம் என்ன, ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம். ஸோ செம்ம ஃபீல் தான். ஃபீல் என்ன இருந்தாலும் சாப்பாடை விட முடியுமா? ஸோ சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாமா, மூவி போகலாமான்னு பிளான் பண்ணி அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் அப்புறம் பீச்சுக்கே வந்துட்டோம். நானும் பீச்செலாம் பார்த்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. அதுவும் ஒரு செம்ம ஃபீலாக தான் இருந்தது, அதுவும் நம்ம ஊரில். அப்படி இந்த பீச் காற்று ஃபீலோட அப்புறம் என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸை சேஃபாக எல்லாத்தையும் சென்ட் பண்ணிவிட்டு நானும் என்னோட அண்ணா அண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னோடய மோஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் அண்ணா அண்ணி இவங்க. என்னோடய சின்ன வயசில் நான் கிரிக்கெட் விளாண்டதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணனை பார்த்தா நான் கிரிக்கெட் விளாட ஆரம்பித்தேன். உனக்கு ஒரு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். இப்போ எப்படி ஒரு அப்பா பார்ப்போம். இவ்வளோ இயர்ஸில் நானும் எங்கள் அண்ணனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்றைக்கி தான் அவ்வளோ நேரம் பேசணும். லைஃப்பில் நான் இந்த ஒரு நாளை கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு சென்னையில். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஊர் தான். நம்ம ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். வழக்கம் போல தான். அடுத்தடுத்த வீடியோவில் என்ன நடந்தது பார்ப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே லைன்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா.